முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால், முதலமைச்சருக்கு உள்ளபடியே மொழியின் மீதும் இனத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால், எப்ப பார்த்தாலும் பழைய ஆட்சியை குறை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நீ என்ன கிழிக்க போறன்னு சொல்லு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிவிட்டீர்கள், எப்படி ஆனீர்கள்? இப்போது விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, எங்கள் கூட்டணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தோம், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள் சொன்னீர்கள். அதற்கு இவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாங்கள் அவர்களை அமைச்சர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கும் வெட்கமில்லை, அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கும் வெட்கமில்லை. ரெண்டு பேருக்கு அரசியலில் வெட்கமில்லாத ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் என்றால் நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இதற்கு முதலமைச்சர் அந்த ஸ்கிரிப்டை மட்டும் பார்க்காம